லூக்கா 1:37 இவ்வாறாக கூறியிருக்கிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை? நாம் தேவனை நம்பும்போது, அவரிடம் நாம் பற்றுதலாக இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை விசுவாசித்து இந்த பாடலை பாடுவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக பாடலாம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எல்லாம் சொல்லலாமா? ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும்.
காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. ரிச்மண்ட் தமிழ் திருச்சபைக்கு இன்றைக்கு வந்திருக்கும் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களோடு வெப்எக்ஸ் ஜாயின் பண்ணியிருக்க எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் நம்ம ஒரு சிறிய ஜெபத்தை பண்ணி இந்த நாளை ஆரம்பிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நல்ல நாளை எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் ஆண்டவரே ஒருமித்து ஆண்டவரை ஆராதிக்க செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. எங்களை கூடி வர செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதிலும் ராஜா உம்முடைய பிரசன்னம் இருப்பதாக ராஜா. எங்களோடு நீங்கள் பேசுங்க, வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் ஆண்டவரே தேவையான மன்னாவை என்ற நாளில் நீங்கள் கொடுங்க ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு செஷனையும் உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீங்களே ஆண்டவரே வழிநடத்தி இந்த ஆராதனை முழுவதும் எங்களோடு கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நாம் வேத வாசிப்புக்குள்ளே செல்லலாம். ஃபஸ்ட்டு கிட்ஸ் அவங்க பைபிள் ரீடிங் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து தரணி மற்றும் ரியாஸ் அண்ணா வந்து அவங்க இன்றைய நாளுக்குரிய வேத பாடத்தையும் சங்கீதத்தையும் வாசிப்பாங்க. Mark 9:41. Anyone who gives you a cup of water in my name because you belong to the Messiah will certainly not lose their reward. Amen. Peter verse 3-7. Praise be to the God and Father of our Lord Jesus Christ. In his great mercy he has given us new birth into a living hope through the resurrection of Jesus Christ from the dead, and into an inheritance that can never perish, spoil, or fade. This inheritance is kept in heaven for you, who through faith are shielded by God's power until the coming of the salvation that is ready to be revealed in the last time. In all this you greatly rejoice, though now for a little while you may have had to suffer grief and all kinds of trials. These have come so that the proven genuineness of your faith, of greater worth than gold, which perishes even though refined by fire, may result in praise, glory, and honor when Jesus Christ is revealed. Amen. John 9:1-6. As Jesus was walking along, he saw a man who has been blind from birth. Rabbi, his disciples asked him, "Why is this man born blind? Was it because of his own sins or his parents' sins?" "It is not because of his sins or his parents' sins," Jesus answered. "This happened so the power of God could be seen in him. We must quickly carry out the tasks assigned us by the ones who sent us. The night is coming and no one can work. But while I am here in the world, I am the light of the world." Then he spit on the ground and made mud with his saliva and spread the mud over the blind man's eyes. Amen. John 9, verses 7 through 11. "Go," he told him, "wash in the pool of Siloam." This word means sent. So the man went and washed, and came home seeing. His neighbors and those who had formerly seen him begging asked, "Isn't this the same man who used to sit and beg?" Some claimed that he was. Others said, "No, he only looks like him." But he himself insisted, "I am that man." "How then were your eyes opened?" they demanded. He replied, "The man they called Jesus made some mud and put it in on my eyes. He told me to go to Siloam and wash, so I went and washed, and then I could see." Amen.
ஹல்லேலூயா. இந்த வாரத்திற்குண்டான வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய. ஜான் சாப்டர் 9 verses 1 through 11 அதை எடுத்துக்கொள்ளலாம். 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலமாயிருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ, நான் தான் அவன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேறுண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான். ஆமென். Praise the Lord. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 146. சங்கீதம் 146. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. பிரபுக்களையும் இரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து ஆராதனைக்குள்ளே செல்லலாம். ஸோ அடுத்த பாடல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிந்த ஒரு சங்கீதம் 23:1-2. எல்லாருக்கும் இந்த வார்த்தைகள் தெரியும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் நம்ம பட்சத்தில் நம்ம மெய்ப்பராக இருக்கும்போது நம்ம எதற்கும் பயப்பட தேவையில்லை. அவர் நம்மளை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ எல்லோரும் எழுந்து நின்று கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோம். என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஹல்லேலூயா. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது
என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, எங்கும் மொழி ஆஹா, எங்கும் மொழி ஆஹா, எங்கெங்கும் மொழி அல்லவா? எங்கும் மொழி ஆஹா, எங்கும் மொழி ஆஹா, எங்கெங்கும் மொழி அல்லவோ? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாகியதா? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாகியதா? என் உள்ளமே ஆஹா, என் தேவனை ஆஹா, என்னாலும் புகழ்ந்திடுமே. என் உள்ளமே ஆஹா, என் தேவனை ஆஹா, என்னாலும் புகழ்ந்திடுமே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நம்ம அடுத்து பாட போகிற பாடல் என்னவென்றால், மாறிடாய மானே சிறையாக மாறாதவர் அன்பென்னாலுமே. இந்த பாட்டு நான் யோசிக்கும் போது எனக்கு வந்த வார்த்தை என்னென்னா, யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை அவனுக்கு தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மேலும் ரோமர் 5:8 சொன்னவனமாக, நாம் பாவிகளாய் இருக்கப்படியால் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஸோ கர்த்தர் எவ்வளோ அன்பாய் நம்ம மேலே இருக்க தன்னுடைய ஒரே குமார் நம்மளுக்கு தந்து நம்மளுக்கு ஒரு புது வாழ்வை கர்த்தர் தந்திருக்கார். இதுக்கு மேலே அவர் நம்ம மேல் எவ்வளோ அன்பு கூர்க்க முடியும்? அந்த அன்பு எவ்வளோ பெரியதென்றால், அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். நாம் அவ்வப்போது மாறினாலும் அவர் நம்ம மேல் வைத்திருக்க அன்பு எப்போதும் மாறாமல் அது நித்தியமாய் நம்ம மேல் இருக்கிறதுக்காக நம்ம கர்த்தரை மகிழ்ந்து இந்த பாடல் மூலமா நம்ம ஸ்தோத்திரிப்போமாக. மானேசரே மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிலே. மாறிடாய் மானேசரே மாறாதவர் அன்பென்னாலுமே,
வாழுதே மாண்பிலே இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே நீசன் என்றுன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே நீசன் என்றுன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே உள்ளத்தால் அவரை தள்ளினோ தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே உள்ளத்தால் அவரை தள்ளினோ தாம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சோரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சோரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே. நன்றி கத்தாவே, நன்றி ராஜா, நன்றி கத்தாவே. நீர் கொடுத்த இந்த அன்பான தயவுக்காமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ராஜா எங்க எல்லாரையும் கர்த்தாவே இந்த இடத்துல நீங்க அழைத்து வந்தது காமக்கு நன்றி சொல்லிக்கிறோம். நீர் ராஜா எங்க ஒவ்வொருத்தையும் கர்த்தாவே உங்க உள்ளங்கையில நீங்க மறைத்து வைத்து இருக்கிறது காமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே நீர் சொன்ன வண்ணமாக ராஜா, நீ ராஜா உன்னோட உள்ளங்கையில எங்களை வரைந்து வைத்து கர்த்தாவே எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடி நீங்க காத்து கொண்டு வருவதற்காமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. ராஜா உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அதை உன் அணுகாது என்று சொன்னீரே ராஜா. அது போல கர்த்தாவே ராஜா கர்த்தாவே நீர் கர்த்தாவே எங்க ஒவ்வொருத்தையும் ராஜா கர்த்தாவே உங்களுடைய உள்ளங்கையில வைத்து நீங்க மறைத்து கர்த்தாவே ராஜா உங்களுடைய கிருபையினாலே உங்களுடைய இரக்கத்தினாலே நீங்க எங்களை வழிநடத்தி வருவதற்கு ஆமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ராஜா அந்த ஸ்லாக்கியத்தை ராஜா உம்முடைய பிள்ளைகளான எங்களுக்கு நீர் தந்ததுக்கு ஆமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாருக்கும் அந்த சாக்கியம் கிடையாது கர்த்தாவே, ஆனால் நீர் ராஜா எங்க சோசன் பீப்புளான எங்களுக்கு நீங்க அங்க தந்திருக்கீங்களே அதற்கு ஆமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ராஜா. நீர் கர்த்தாவே அந்த கொடுத்த அந்த தைரியத்திற்காக அந்த ராஜா அந்த நிச்சயத்திற்காக உமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பாடலை நம்ம பாடும்போது உங்க உள்ளங்கையிலே எங்களை வரைந்து கொண்டீரே, எங்களை நடத்தி செல்லும் காத்துக்கொள்ளும் அன்பின் தெய்வமே என்று நம்ம பாடும்போது அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில நடக்குமாறு நம்ம அந்த விசுவாசத்தோடு பாடுவோமாக. உள்ளங்கையிலே
என்னை வரைந்து கொண்டீரே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர். எல்லாம் நன்மைக்கு தானே. சொல்வோமாக. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர். எல்லாம் நன்மைக்கு தானே. எல்லாம் நன்மைக்கு தானே. எல்லாம் நன்மைக்கு தானே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. ஆம் கர்த்தாவே, எங்க விசுவாச பாதையில் நாங்கள் நடக்கும் போது ராஜா எங்களை தடுமாறாமல் நீங்க உங்க கரத்தில் ஏந்தி கொண்டு நடக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா கர்த்தாவே. விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். என்னை கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். பாடுவோம் மகா கரங்களை உயர்த்தி. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. இந்த மனிதரை நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக ராஜா. இந்த வாழ்க்கையை உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய எங்க சித்தம் ஒன்றும் இல்லை ராதா. உங்க இஷ்டம் போல எங்களை வணங்க கர்த்தாவே. சொல்வோமாக. உம் சித்தம் போல என்னை நீர் நடத்தும். என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. உம் சித்தம் போல என்னை நீர் நடத்தும். என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. ஐயா என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. ஐயா என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. வாய்களை திறந்து பாடுவோமாக. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. என்னை நடத்தி
நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே, நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. ஹalleluya. ஆம் ராஜா, ஹalleluya ஹalleluya. ஆமா ராஜா, ஹalleluya. எல்லாம் ஒரு விசை கண்களை மூடி ஹalleluya ஹalleluya அவரை நோக்கி ஒரு விசை ஹalleluya ஆராதனை செய்வோமா ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே, நாங்கள் பாடியது போல ராஜா ஹalleluya. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல மெய்ப்பராக ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய உள்ளம் கையில் எங்களை வரைந்து ஆண்டவரே இம்மட்டும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரை வைத்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஹalleluya. உம்முடைய சமூகம் இல்லை என்றால் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வோம் ராஜா. ஹalleluya ஹalleluya. அன்று ஆண்டவரே மோசே உம்மிடம் ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஹalleluya நான் ஆண்டவரே கூட்டி செல்ல வேண்டுமானால் உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாவிட்டால் ஒழிய ஹalleluya என்னால் முடியாது என்று சொன்னது போல ஹalleluya இன்றைக்கு நம்ம ஒரு கமிட்மெண்ட் பண்ணுவோமா. ஹalleluya. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ராஜா ஹalleluya உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லவில்லை என்றால் ராஜா ஹalleluya நாங்கள் அந்த இடங்களுக்கு செல்ல மாட்டோம் ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களை எங்கே நடத்துகிறதோ அங்கே மாத்திரம் நாங்கள் செல்ல ஹalleluya அந்த வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் பேச ஆண்டவர் நீங்கள் கிருபை தாருங்க ராஜா. ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் யாத்திராகமம் 33:14-15 சொன்ன மாதிரி ராஜா, என் சமூகம் என் முன்பாக உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஹalleluya. இது இந்த பிரேயரை நம்மளும் சொல்லுவோமா. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லாத இடத்துல ஹalleluya உமக்கு பிடிக்காத காரியங்கள்ல ஹalleluya எங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் எடுத்து போடுங்க ராஜா. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹalleluya. let your presence alone drive us. ஹalleluya. நம்முடைய சமூகம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதே ஜெபசிந்தையோடு இந்த பாடலை பாடுவோமா. தேவா, உம் சமூகமே ஹalleluya எனது பிரியமே ஹalleluya பாடுவோமா. ஒரு வாஞ்சையோடு ஒரு உண்மையோட இருதயத்தோடு நம்ம இந்த பாடலை பாடுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ராஜா. தேவாவும் சமூகமே எனது பிரியமே, தேவாவும் சமூகமே எனது பிரியமே. ஹalleluya 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 ஹalleluya. தேவாவும் சமூகமே எனது பிரியமே, தேவாவும் சமூகமே எனது பிரியமே. வானத்தின் வாசல் நீரே, வாழ்க்கையின் அப்பம் நீரே, வானத்தின் வாசல் நீரே, வாழ்க்கையின் அப்பம் நீரே. தேவாவும் சமூகமே எனது பிரியமே, தேவாவும் சமூகமே எனது பிரியமே. நம்பிக்கை தெய்வம் நீரே, நங்கூரம் என்றும் நீரே, நம்பிக்கை தெய்வம் நீரே, நங்கூரம் என்றும் நீரே. தேவாவும் சமூகமே எனது பிரியமே, தேவாவும் சமூகமே எனது பிரியமே. கர்த்தாதி கர்த்தர் நீரே,
தேசம் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, கானான் தேசம் நீரே, தேவாவும் சமூகமே எனது பிரியமே, தேவாவும் சமூகமே எனது பிரியமே, ஆதி அந்தம் நீரே, ஆட்கொண்ட சொந்தம் நீரே, ஆதி அந்தம் நீரே, ஆட்கொண்ட சொந்தம் நீரே, தேவாவும் சமூகமே எனது பிரியமே, தேவாவும் சமூகமே எனது பிரியமே, அக்கினி ஜுவாலை நீரே, காலை பனியும் நீரே, அக்கினி ஜுவாலை நீரே, காலை பனியும் நீரே, தேவாவும் சமூகமே எனது பிரியமே, சொல்லுவோமா? தேவாவும் சமூகமே எனது பிரியமே, கைகளை உயர்த்தி ஹalleluya, 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 தேவாவும் சமூகமே எனது பிரியமே, தேவாவும் சமூகமே எனது பிரியமே. ஆம் ராஜா, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தொடர்ந்து ஆராதிப்போமா? ஹalleluya, ஹalleluya. ஆம் ராஜா, ஹalleluya. ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரை மட்டும் வழிநடத்தி வந்த தயவுக்காக நன்றி ராஜா. உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு பாடியது போல ராஜா, ஆண்டவரே ஹalleluya, எங்களுக்காக ஆண்டவரே நீங்க எவ்வளோ செய்திருக்கிறீங்க ராஜா. ஹalleluya, எங்க வாழ்க்கையில மாறாத நேசராக இருந்திருக்கீங்க ராஜா. நாங்க ஆண்டவரை எவ்வாறு வழி விலகி போனாலும் ராஜா, நீங்க மாறாத ஒரு நல்ல நேசராக எங்க வாழ்க்கையில இருந்திருக்கீங்க ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்க பண்ணியிருக்கீங்க ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே ஹalleluya, நீங்க மாறாத எங்க நல்ல நேசராக இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. ஹalleluya. இந்த விஷயம் ஆண்டவரே ஒரு விஷயமாக ஹalleluya எல்லாரும் ஒரு அறிக்கை இடுவோம். ஹalleluya. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஹalleluya ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே உம்மை விட்டு விலக மாட்டோம் ராஜா. நீங்க எங்களோட நல்ல மெய்ப்பராக இருக்கிறீங்க ராஜா. நாங்க தான் ஆண்டவரே தவறி போன ஆட்டு மந்தைகளாக ஹalleluya அலைந்து திரிகிறோம் ராஜா. ஹalleluya, அப்படி இல்லாதபடி ராஜா. ஹalleluya, ஹalleluya. உம்முடைய மந்தைக்குள்ள அடங்கி இருக்கிறவர்களாக ஹalleluya, உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக எங்களை மாற்றுங்க ராஜா. ஹalleluya, அப்படி நீ செய்ய போகிற தயவுக்காக நன்றி நன்றி தகப்பனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்க வாழ்க்கையில இருக்க ஒவ்வொரு துதியும் கனமும் மகிமை உமக்கே ராஜா. ஹalleluya, வேற யாருக்கும் கிடையாது ராஜா, வேற எந்த மனிதருக்கும் கிடையாது ராஜா. ஹalleluya, எங்க தேவாதி தேவன் கத்தாதி கர்த்தர் பரிசுத்தராகிய தேவன் ஒருவருக்கே. ஹalleluya, hallelujah, hallelujah. You alone deserve all the glory, honor, Lord Jesus. Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் சேர்ந்து hallelujah நம்ம கர்த்தாதி கர்த்தரை எக்ஸால்ட் பண்ணுவோம். hallelujah இந்த பாடலை பாடி ஆண்டவரே துதி உமக்கே. hallelujah, எங்க வாழ்க்கையில் நல்லவராக இருந்திருக்கிறீரே ராஜா. hallelujah, எல்லா துதி கனம் உமக்கே ராஜா. hallelujah, hallelujah. எல்லாம் உணர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே.
எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மனம் ஆளும் என்ன நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். என் மனம் ஆளும் என்ன நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோதித்த நேரங்களில் பலன் தருவீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோதித்த நேரங்களில் பலன் தருவீர். துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கணம், உமக்கே புகழ். என் இயேசுவே உமக்கே துதி, உமக்கே கணம், உமக்கே புகழ். என் இயேசுவே உமக்கே. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லாமா? உமக்கே கணம், உமக்கே புகழ். என் இயேசுவே உமக்கே துதி. ஹalleluya ஆண்டவரே, எல்லா துதி கனம் புகழ் எல்லாம் உமக்கே ராஜா. ஹalleluya. உமக்கே புகழ். என் இயேசுவே துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே,
ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ராஜா நாங்கள் இன்னைக்கு ஆராதித்த போல ராஜா. ஹalleluya. ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை போல ராஜா. ஹalleluya. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நடக்க கிருபை தாருங்க ராஜா. ஹalleluya. உங்கள் சமூகத்தை ஆண்டவரே கேரி பண்ணி நாங்கள் போக கிருபை தாருங்க ராஜா. ஹalleluya. ஏதோ இன்றைக்கு சபைக்கு வந்தோம், அட்டன் பண்ணோம், போனோம்னு இல்லாமல் ராஜா. ஹalleluya. உங்களுடைய பிரசன்னத்தையும் உங்கள் சமூகத்தையும் ஆண்டவரே வெளியில் இருக்க ஒவ்வொருவருக்கும் நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக எங்களை ஆண்டவரே நீங்கள் பயன்படுத்துங்க ராஜா. ஹalleluya ஹalleluya. உம்முடைய சத்தத்தை கேட்டு ராஜா காரியங்களை செய்ய ஆண்டவரே அந்த பாதையில் நடக்க நீங்கள் கிருபை தாருங்க ராஜா. ஹalleluya. ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உமக்கு துதி செலுத்திக் கொண்டே இருக்க கிருபை தாருங்க ராஜா. ஹalleluya. உமக்கு மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்கள் செய்த எல்லாத்திற்கும் ராஜா உமக்கு மாத்திரம் துதியும் கனத்தையும் நாங்கள் ஆண்டவரே செலுத்த ஆண்டவரே நீங்கள் கிருபை பாராட்டுங்க ராஜா. ஹalleluya ஹalleluya. இம்மட்டும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி. உம்முடைய ஆவியானவருடைய பிரசன்னம் ஆண்டவரே இங்கே உலாவி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. நன்றி ராஜா. ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மீதியுள்ள வேலைகளையும் ராஜா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் ராஜா. நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க ராஜா. இன்றைக்கு செய்தி ஆசீர்வதிங்க, செய்தி கொடுக்குற தாசனை ஆசீர்வதிங்க ராஜா. ஹalleluya ஹalleluya. அந்த செய்தி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பிரயோஜனமுள்ள ஆண்டவரே ஒரு மன்னாவாக ஆண்டவரே இருக்க நீங்கள் கிருபை தாருங்க ராஜா. எல்லாத்தையும் உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஹalleluya. இந்த வேளையிலையும் நம்மளுக்கு செய்தியை கொடுக்க ரியாஸ் அண்ணா இருக்காங்க. ஸோ எல்லாரும் ஒரு ஜெபசந்தையோடு அந்த செய்தியை கேட்போம். ஹalleluya. கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் எல்லாரும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான மாலை வேளையில் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நம்ம எல்லாரும் நன்றி செலுத்தலாம். எத்தனை பேர் அந்த ஆராதனையில் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க? எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா, அவரோட ப்ரெசன்ஸில் வந்துட்டு ஆராதனை மாத்திரமே தான் இருக்குது, செய்திகளோ இல்லை மற்ற எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ஆராதித்து கொண்டே இருக்கலாம்னு தோணுச்சு. பட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம செய்திக்குள்ளே கடந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஜெபம் செஞ்சு ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். அப்பா, இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒருமனப்பட்டு பிரசனத்துக்கு கூப்பிட்டு வந்து அப்பா ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடினது போல் உமக்கே துதி, உமக்கே புகழ், உமக்கே கனம் ஆண்டவரே. அப்போ பாடின ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா நாங்கள் உணர்ந்து பாடக்கூடிய கிருபை நீங்கள் கொடுத்தீங்க. இது எங்களோட கைகளின் கிரியினால் இல்லை, நாங்கள் விருப்பப்பட்டு அதை செய்தோன்னு நாங்கள் என்றைக்குமே சொல்ல மாட்டோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களுக்குள்ளே நீங்கள் அசைவாடினீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னும் பெரிய காரியங்கள் செய்யுங்க, வழி நடத்துங்க. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமாக நாளாக நீங்கள் மாற்றி போடுங்க. எங்களோடு நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க. அப்போ அப்படியே மறைத்து நீர் வழிபடுவீராக ஆண்டவரே. ஆவியானவரோட ஒரு ஒரு தொடுதலோடு இந்த செய்தி இருக்கட்டும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா துதிக்கணும் மகிமை உமக்கு மாத்திரமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம வேதத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். நம்ம வேத பகுதி வாசித்தோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வாசித்தோம் இல்லையா. ஸோ நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிற அந்த ஒரு அதிகாரம் நம்ம மாத்திரம்தான் நமக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கி யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் மாத்திரம்தான் பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு கதை தான் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆண்டவர் செய்த பல அற்புதங்களில் இது ஒரு பிரதான அற்புதமாக நம்ம பார்க்குறோம். நம்ம வாசித்த பகுதி 1ஆம் வசனத்துலேருந்து வாசித்தோம் இல்லையா. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆண்டவரோட வார்த்தை கேட்கும்போது அவர் பண்ண ஒவ்வொரு அற்புதங்களையும் நம்ம பார்க்கும்போது அதில் நிறைய ரெவலேஷன்ஸ் இருக்கும். அவர் ஒரு காரியம் தன்னுடைய சீஷர்களுக்கு தெரியப்படுத்தணும், புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் நிறைய அற்புதங்கள் செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு அற்புதம் அவர் 5000 புருஷர்களுக்கு அவர் அந்த பிரெட்டை மல்டிப்ளை பண்ணதை நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு அற்புதத்தில். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வசனத்தை சொல்லுவோம், அதுக்கப்புறம் நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணுவாங்களாம்.
அப்போ வந்து ஆண்டவர் சொல்லுவாராம், அவங்கெல்லாம் வந்து அப்பத்துக்கும் மீனுக்கு தான் திரும்ப வராங்க, ஸோ அவங்களாம் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ ஆண்டவருக்கு தெரியும் எந்த இடத்துல என்ன அற்புதம் செய்தால் என்ன கற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக ஆண்டவர் வந்து நம்ம வந்து இங்கே வாழ்ந்திருக்கார் நம்ம பார்க்குறோம். ஸோ 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு பிறவி குருடன் இருந்ததை நம்ம பார்க்குறோம் இல்லையா. முதல் வசனத்தில் என்ன போட்டிருக்கு, அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா. நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம், ஒருத்தன் வந்து பிறவியிலேயே குருடனாக இருந்திருக்கான். அவனுக்கு வந்து பார்வை கிடைக்குது. பார்வை கிடைச்சதுக்கப்புறம் ஒரு சில காரியங்கள் நடக்குது. அங்கே வந்து பரிசேயர்கள் இருக்காங்க அந்த சீனில், நம்ம பார்க்குறோம் சீஷர்கள் கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குருடனான அந்த மனுஷன் வந்து ஒரு சில காரியங்கள் செய்கிறதையும் நம்ம பார்க்குறோம் சரியா. ஸோ நான் முன்னாடியே வந்து ஒரு 3 காரியத்தை நான் சொல்லிடுறேன். நம்ம கடவுள் சித்தமான அந்த 3ஐயுமே நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதல் காரியம், ஆண்டவர் வந்து ஒரு பிறவி குருடனுக்கு பார்வை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அது ஒரு ஃபிசிக்கல் ஹீலிங்கை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அதே போல் அவனோட உள்ளார்ந்த ஒரு மாற்றத்தையும் நடக்குது. அந்த அந்த அதிகாரத்தில் நம்ம மேலே பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ஒரு உள்ளார்ந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கும் அங்கே நடக்கிறத பார்க்குறோம். அதற்கும் மேலே ஆண்டவர் வந்து ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுப்பார் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ முதல்ல நம்ம வந்து இந்த ஃபிசிக்கல் ஹீலிங்கு என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம கொஞ்சம் ஆண்டவரோட வார்த்தையை வாசித்து ஆராய்ந்து பார்க்கலாம். 2ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். நல்ல கவனிங்க, நம்ம வந்து இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே வந்து முதல் வசனத்தில் வந்து பார்க்குறாரு, ஆண்டவர் வந்து அவர் போகிற வழியில் ஒரு குருடனான மனுஷனை பார்க்குறாரு. நம்ம இன்னொரு மிரக்கலில் நம்ம பார்த்துருப்போம், தாவீதின் குமாரனே அப்படின்னு சத்தம் விட்டு கூப்பிட்ட ஒரு குருடன் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆனால் இந்த குருடன் வந்து எதுவுமே சொல்லலை. அவன் வந்து அவன் பாடு உட்காந்துருக்கான், குருடனாக இருக்கான், பெருவிலேருந்து குருடனாக இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே தெரியல, அவனுக்கு வந்து அப்படியே உட்காந்துருக்கான். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த பக்கமாக போகும்போது அந்த வசனம் அழகாக சொல்லுது, ஒரு மனுஷனை கண்டார் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆண்டவரோட பார்வை அந்த குருடனான அந்த மனுஷன் மேலே விழுகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதே போல் நம்ம அதுக்கு மேலே வாசிக்கும்போது 3ஆம் வசனம் இப்படி சொல்லுது, இயேசுவை இந்த சீஷர்கள் வந்து கேட்குறாங்க. 2ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாங்க, சீஷர்கள் வந்து இவன் வந்து குருடனாக பிறந்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த காலத்தில் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, அந்த காலத்து முறைமைப்படி இந்த மாதிரி ஊனமாக பிறக்கிறவங்கலாம் வந்து ஏதாவது ஒரு பாவம் செய்திருப்பாங்க, இல்லைனா அவங்க பூர்வ ஜென்ம பாவமாக இருக்கும். இந்த ஜென்ம பாவங்கள் அப்புறம் வந்து அவங்க தகப்பன்மார்கள் செய்த பாவத்தினால பிள்ளைகளுக்கு வந்து பாதிப்பு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் இருந்த காலம் அது. அப்போ வந்து அந்த சீஷர்கள் கேட்குறாங்க. இந்த சீஷர்கள் வந்து கேட்கும்போது நம்ம ஒரு காரியத்தை பார்க்குறோம், யூதர்களுக்காக ஆண்டவர் வந்து பூமிக்கு வந்தார் இல்லையா. யூத ஜனங்களுக்காக அவரோட மீட்புக்காக தான் வந்து ஆண்டவர் வந்ததை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த யூதர்கள் அந்த ஜனங்களுக்கே வந்து என்ன புரியல அப்படின்னா, ஒருத்தங்க ஊனமாக பிறந்தா அது என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் நிறைய ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இவன் பண்ண பாவமாக இருக்குமோ, இல்லை வந்து அவங்க அப்பா அம்மா பண்ண பாவமாக இருக்குமோ அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு அருமையான ஒரு பதிலை கொடுக்குறாரு. 3ஆம் வசனம் ஒருத்தவங்க வாசிங்க. ஆமென். தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஸோ ஹீலிங் நம்ம நிறைய விஷயத்தில் பார்க்குறோம் இல்லையா. இப்போ நம்ம அப்போஸ்தலர்களில் யாருக்கு ஊனம் இருந்தது, பவுலுக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு முள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதை வந்து அவர் என்ன சொல்கிறாரு, என்னை நானே உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். நிறைய பேருக்கு வந்து ஆண்டவர் வந்து ஹீலிங் கொடுக்கும்போது உன்னுடைய விசுவாசம் உனக்கு வந்து ஹீலிங் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நிறைய காரியங்கள்னால ஹீலிங் வந்து
ஆண்டவரால் செய்ய முடியும் இல்லையா? அவர் வந்து நிறைய காரியங்கள் வந்து காமிச்சது மாத்திரம் இல்லாமல் அவர் இன்னும் அற்புதங்கள் செய்து கொண்டு இருக்கிறாரு. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். எங்களோட பர்சனல் லைஃப்லேயே வந்து தரணிக்கு வந்து அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வரும்போது அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்தது வந்து ஆண்டவர் இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்ம சாட்சி சொல்லலாம். எத்தனையோ காரியங்கள் நம்ம தாண்டி வந்திருப்போம். இந்த கோவிட் காலத்துலேயே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் ஆண்டவர் வந்து வார்த்தையை அனுப்பிச்சு ஹீலிங் கொடுக்குறவராக இருக்கார், உயிர்ப்பிக்கிறவராக இருக்கார். அவர் வார்த்தை கிரியை செய்யும். அவர் வந்து நம்ம பார்க்குறோம், சீஷர்களோட ஒரு காரியத்தை பார்க்குறோம் இல்லையா? பேதுருவோட நிழல் பட்டு நிறைய பேர் சுகமானாங்க நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஹீலிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் வந்து எப்படி வேணாலும் நிறைய காரியங்கள் வழியாக ஹீல் பண்ணலாம். ஆனால் பிறவிக்குடனாக இருக்கிறவனுக்கு அது எதனால் நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு அந்த ஹீலிங்குள்ளே போகணும், எதுக்கு அந்த மனுஷன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய மகிமை வெளிப்படுத்தும்படிக்கு அது வந்து நடத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் 4ஆம் வசனத்தில் என்ன பண்ணுறாரு, இன்னும் மேலே சொல்கிறாரு, ஒரு சில காரியங்கள் சொல்கிறாரு. நம்ம அதுக்குண்டான ஆவிக்குள்ள அர்த்தத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அப்புறம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுது, நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு 6ஆம் வசனத்தில் இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி. ஸோ ஒரு மிரக்கல் பண்ணும்போது ஒரு பேட்டர்னில் ஒரு பண்ணுறாரு இல்லையா? அதே போல் அவர் வந்து இன்னொரு குருடன் வந்து வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு, கையை பிடிச்சிட்டு அந்த ஊருக்கு வெளியில் கூட்டு போயிட்டு அவர் கண்ணில் வந்து துப்பி சரி பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதே பேட்டர்னில் அவர் திரும்ப பண்ணலை. ஏன் அப்படின்னா, இட் இஸ் நாட் அபவுட் த வே யூ ஹீல், இட் இஸ் அபவுட் த ஹீலிங், ஹூ கிவ்ஸ் த ஹீலிங் இல்லையா? ஆண்டவர் தான் அந்த சுகத்தை கொடுக்க முடியும். அது வந்து எப்படி வேணாலும் வரலாம். அதனால் ஒரு நிறைய பேர் நம்ம நீங்கள் தெரியல, நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தேவ மனுஷன் வந்து ஒரு சபையில் வந்து ஒருத்தவங்கள பெரிய சபை அது கூப்பிட்டு எல்லா காங்கிரேஷனுக்கு முன்னாடி அப்படியே உமிழ்ந்து அதை வந்து கண்ணில் பூசி அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அது என்ன நடக்குது அப்படின்னா, அப்படியே ஆண்டவர் பண்ண அந்த பேட்டர்ன் அப்படியே நானும் ஃபாலோ பண்ணுறேன், பாருங்கள் ஹீலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களா, இல்லை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும்னு பண்ணுறாங்களா, இல்லை எந்த நோக்கத்தில் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் வந்து அப்படி எந்த காரியமுமே செய்யலை. அவர் செய்த ஒரு காரியத்தை அப்படியே திரும்ப என்றைக்குமே செய்யலை. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த எச்சில் துப்பி அதில் வந்து ஒரு களிமண்ணை உருவாக்கி அந்த களிமண்ணை கண்ணில் வந்து அனாயின் பண்ணி அவர் என்ன சொல்கிறாரு, அந்த குளத்தில் போயிட்டு நீ கழுவு, உனக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் வந்து 8ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அப்பொழுது அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களை இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் அல்லவா என்றார்கள். ஸோ எல்லா பேர் என்ன சொல்கிறாங்க, இவன் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்தவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலாக இருக்கிறான் என்றார்கள், அவனோ நான் தான் அவன் என்றான் இல்லையா? ஸோ வந்து 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் சொன்னதை அப்படியே கேட்டுட்டு அவன் போகிறான், கழுவிட்டு திரும்ப வர்றான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காரியத்தை பார்க்குறோம். வந்ததுக்கப்புறம் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, இவன் வந்து இந்த இடத்துல பிச்சை எடுத்துகிட்டு இருந்தவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இல்லை அவனை மாதிரி இருக்கா, நான் வேறு ஆளாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவனே வந்து அவன் தன்னோட வாயினால் அறிக்கையிடுறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் தான் அந்த குருடன், எனக்கு தான் பார்வை கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். ஸோ முதல் காரியம் நம்ம பார்த்தது என்ன காரியம் அப்படின்னா, ஃபிசிக்கலாக அவனுக்கு வந்து கண்ணு தெரியல. ஸோ உலகத்தில் ஒரு ஊனத்தோடு பிறந்த ஒரு மனுஷனை வந்து அவன் வந்து ஆண்டவரை தேடி போல, ஆனால் அவன் வந்து பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான் எங்கே, எருசலேமில். ஆனால் வந்து ஆண்டவரோட கண் வந்து அவர் மேலே படுறதை நம்ம பார்க்குறோம். பட்ட உடனே வந்து கூட இருந்த சகோதரர்கள் அந்த சீஷர்களே கேட்குறாங்க, இவன் வந்து பாவியா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடையே பார்க்குறாங்க. எதர் அவன் பாவம் செஞ்சுருக்கணும், இல்லைன்னா அவனோட பெற்றோர்கள் பாவம் செஞ்சுருக்கணும், அதனால தான் இந்த கண்ணு இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தத்தில் வந்து சீஷர்கள் சொல்லும்போது ஆண்டவர் வந்து அதை மாற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவனுடைய அந்த கிரியை வெளிப்படுவதற்கு தான் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கண் பார்வை தெரிய வைக்கிறத நம்ம பார்க்குறோம். 3 காரியம் அவன் வந்து தேடி போகாத ஒரு அற்புதம், ஆண்டவர் வந்து அவனை தேடி வந்து கொடுத்த அற்புதத்தை நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த அற்புதங்கள் செய்ததுக்கப்புறம் ஒரு காரியத்தை பார்க்குறோம். 11ஆம் வசனம் ஒருத்தவங்க வாசிங்க. இயேசு எனப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவி என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றார். ஸோ வாயில் அவன் அறிக்கையிடுறான். என்ன சொல்கிறான்,
இதுதான் எனக்கு நடந்துச்சு, இயேசுவானவர் தான் எனக்கு வந்து சுகத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ வந்து 12ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள், அவன் எனக்கு தெரியாது என்றான். ஸோ அவன் வந்து ஃபஸ்ட்டு காரியம் என்ன பண்ணியிருக்கான், அந்த குளத்தில் கழுவுனோன்னு அவனுக்கு பார்வை தெரிஞ்சிருச்சு. பார்வை தெரிஞ்சவொன்னே அப்படியே போகாமல் திரும்ப ஆண்டவர்கிட்ட வந்திருக்கான். ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்ல கூட வந்திருக்கலாம், இல்லை ஆண்டவரை பார்க்குறதுக்காக வந்திருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து எங்கே போனார் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. ஸோ அது எப்படின்னா, ஒரு அற்புதம் கிடச்சிருச்சு, ஆண்டவர்கிட்ட வந்துன்னு பார்த்துட்டான், இல்லை ஒரு சாட்சியாகவும் அவன் இருந்துட்டான். ஆனால் அதுக்கு மேலே ஒரு படி போயிட்டு ஆண்டவரை பின்பற்றாமல் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் எங்கேயோ போயிட்டாரு, அவன் ஆண்டவரை காண முடியலன்னு சொல்லிட்டு அவன் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். நான் வந்து அவர் எங்கே போனாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் கொடுத்த அற்புதத்தை வாங்கினதுக்கப்புறம் அவர் நன்றி சொல்லிவிட்டு அவர்கிட்ட வந்து அவரோட சாட்சியை வந்து அறிக்கையிட்டதுக்கு அப்புறமும் தேவனை இழக்கிற ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆண்டவர் இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒருத்தவங்க நல்லது பண்ணுறாங்கன்னா நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம், தேங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம், விசாரிப்போம், அவங்க எங்கே இருப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம், அவங்ககிட்ட நம்ம நேரில் போய் நன்றி சொல்லுவோம். ஆனால் இவனோட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், அவன் வந்து ஆண்டவர் வந்து தொலைச்சிட்டான் அப்படின்னு நம்ம இப்போதைக்கு பார்ப்போம். ஆண்டவர் வந்து அவனுக்கு எங்கே போனாருன்னு தெரியல இல்லையா. ஸோ அதே போல் மனுஷங்கள் வந்து எப்படி அவனை பார்க்குறாங்க, இவன் கூடனா இருந்தவன் அப்படின்னு தான் வந்து இன்னும் அவனை வந்து அடையாளப்படுத்துகிறாங்க இல்லையா. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எப்பயுமே வந்து உங்களுடைய ஹிஸ்ட்ரியை தான் சொல்லுவாங்க. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் எவ்வளோ பெரிய குடிகாரன் தெரியுமா, எவ்வளோ பெரிய பாவை தெரியுமா. நம்ம நிறைய தேவ மனுஷர்கள் வந்து தாழ்மையாக அவங்களோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறத நம்ம பார்க்குறோம், அவங்கள எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அது வந்து அந்த மாதிரி சொல்லாமல் ஒரு சில பேர் வந்து எதிர்த்து சொல்லுவாங்க, அவன் வந்து ரொம்ப கெட்டவன், அவன் தெரியும், அவனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள், உலகத்தில் இருக்கிற மக்கள் வந்து எப்படின்னா, உங்களை எப்பயுமே வந்து இப்போது நீங்கள் யாரை பின்பற்றுறீங்க, என்ன காரியம் பண்ணுறீங்க அதை விட்டுட்டு அவன் யார் தெரியுமா, அவங்க எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறோம். ஸோ 3 காரியம் நீங்கள் வந்து லிட்டரலாக கண்ணில் இது வந்து ஒரு நடந்த சம்பவம். அந்த சம்பவத்தில் என்ன பார்க்குறீங்கன்னா, கண்ணு தெரியாத ஒரு மனுஷனுக்கு கண் பார்வை கிடைக்குது. அவன் வந்து அதை தேடி போல் ஆண்டவரே வந்து அந்த மிரக்கலை பண்ணுறாரு. அதே போல் அவன் வாயனால் அறிக்கையிடும்போது அவனுக்கு நிறைய ப்ராப்ளம் வர்றது நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். பட் அவன் வந்து எனக்கு கவலை இல்லை, எனக்கு என்ன நடக்குதுன்னு கவலை இல்லை, என்னோடய சாட்சியை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் என்ன சொல்கிறான்னா, எல்லா பேரும் சொல்கிறாங்க இவன் வேறு மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது கூட அது யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பிச்சுட்டு வேறு ஆள் மாதிரி நடித்து கூட போயிருக்கலாம். ஆனால் அவன் உண்மையாக இருக்கான், அவன் உண்மையாக வந்து அவனோட சாட்சியை பகிர்ந்து கொள்கிறான். அதனால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பகிர்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கப்புறம் உலகத்தனமான மக்கள் அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுடைய பிற்கால வாழ்க்கையை அதான் வந்து ஒரு அடையாளமாக வைத்து அவனை சொல்கிறாங்க, இவன் கூடனாக இருந்தான், பிச்சைக்காரனாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். முதல் காரியம். ஸோ ஃபிசிக்கலாக நம்ம என்ன நடந்துச்சு, அந்த சினாரியோவில் நம்ம நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ 2வது காரியம் நம்ம பார்க்கலாம். 2 விஷயம் இருக்குது. நம்ம வந்து டைமிங் ஆஃப் த ஹீலிங்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். எப்போ வந்து அந்த ஹீலிங் நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவன் வந்து அப்படியே செய்தான், அதனால் அவனுக்கு அந்த மிராக்கிள் நடந்தது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர் செய்ததுக்கு கூட ஏதாவது செய்வாங்க, இல்லைனா வந்து ஆண்டவர் சொல்கிறத ஃபுல்லாக செய்யாமல் அறகுறையாக செய்வாங்க. ஆண்டவர் சொல்கிறத அப்படியே செய்யும்போது அவருடைய வார்த்தை எப்பயுமே திரும்பாது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவரோட வார்த்தை வந்து என்றைக்குமே வந்து அதுக்குண்டான பலனை கொடுக்காமல் திரும்பாது நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ நிறைய ஹீலிங் நம்ம பைபிளில் பார்த்துருக்கோம். இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து அவங்களுக்கு வந்து சுகம் கிடைக்கும்போது அந்த 12 வயசு பிள்ளைக்கும் அதே நேரத்தில் கிடைக்கிது. ஸோ அந்த டைமிங், ஆண்டவரோட டைமிங் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல 2 பேருக்கு அற்புதம் நடக்கிறத எழுதப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் பண்ணியிருக்காரு இல்லையா. அதே போல் இந்த மனுஷனுக்கு உண்டான ஒரு அற்புதத்தையும் ஒரு நேர்த்தியான ஒரு இடத்துல பண்ணியிருக்காரு. எப்போ பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த பரிசேயர்கள் எல்லாம் பார்க்கும்படி பண்ணியிருக்காரு. எப்போ பண்ணியிருக்காரு நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். அது வந்து ஷபாத் நேரத்தில் பண்ணியிருப்பாங்க இல்லையா. 15 வசனம் மட்டும் வாசிங்க. பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினால் நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான். அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கைக்கொள்ளாதனாலே அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல என்றார்கள்.
வேறு சிலர் பாவியாக இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார். இவ்விதமாக அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாகும். ஸோ பரிசேயர்களுக்கு நடுவில் ஒரு குழப்பம் உண்டாகுது. எப்படி உண்டாகுது அப்படின்னா, அவர் வந்து ஓய்வு நாள் அன்னைக்கு இந்த அற்புதம் செய்கிறாரு. அதே சமயம் அந்த ஓய்வு நாளை அப்போ வந்து அவங்க ஆசாரிக்கலை. அப்போ வந்து அவர் வந்து ஒரு யூதர் கிடையாது, அவர் வந்து ஒரு தேவ மனுஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு குழப்புறாங்க. அதே போல் இந்த மாதிரி அற்புதம் யாரால் செய்ய முடியும்? சரி, யாருக்காவது பார்வை போயிருக்கு, அவங்க ஆல்ரெடி பார்த்துருக்காங்க, கொஞ்சம் தெரியுது, ஓகே, ஏதாவது ஒரு அந்த காலத்தில் நிறைய மெஜிஷியன்ஸ்லாம் இருந்தாங்க, நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் இவன் வந்து பிறவிலேருந்தே குருடன், அவன் பிறந்ததுலேருந்தே கண் பார்வை இல்லாதவன். அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதம் செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து அவர் நிச்சயம் ஆண்டவர்கிட்ட தான் வந்தவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் அந்த பரிசேயர்கள் போகிறத பார்க்குறோம். அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாகுது. இவர் வந்து நல்லவரா கெட்டவரா, இவர் வந்து தேவ மனுஷனா இல்லை வந்து பிசாசானவரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு குழப்பத்துக்குள்ளே போகிறத நம்ம பார்க்குறோம். இந்த பரிசேயர்கள் வந்து எதனால் வந்து அவரை வெறுக்கிறாங்க? அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு செய்த அந்த அற்புதம். ஓய்வு நாள் அன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அவங்க? நீங்கள் எதையுமே பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நடந்து கூட போகக்கூடாது, இல்லைனா சமைக்கக்கூடாது, இல்லைனா நீங்கள் வந்து வெளியில் போய் ட்ராவல் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ரிச்சுவலிஸ்டிக்காக இருந்த ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து தேவனை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஓகே, இவர் வந்து இந்த மாதிரி ஒரு லாவை பிரேக் பண்ணதுனால இவர் வந்து தேவ மனுஷனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பரிசேயர்கள் சொல்கிறத பார்க்குறோம். என்ன காரியம் பார்க்குறோம் அப்படின்னா, எந்த நேரத்தில் இது நடந்துச்சு, எதனால் வந்து ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் வந்து அந்த அற்புதங்கள் செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த ஓய்வு நாளோட அந்த ஆசாரிப்பை வந்து அவர் உடைக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் பண்ணாரா அப்படின்னு நம்ம இதில் யோசிச்சு பார்க்கலாமே. ஸோ ஆண்டவர் வந்து இல்லை, நான் வேணும்னே அவங்கக்கிட்ட அவங்களோட அவங்க ஃபாலோ பண்ணுற எல்லாமே தப்பு அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, அவர் வந்து அந்த குளத்தில் போய் கழுவ சொல்லியிருக்க வேண்டாம். பார்வை அடைவாயாக அப்படின்னா பார்வை வந்திருக்கும். அவர் வந்து துப்ப வேண்டாம், களிமண்ணை உருவாக்க வேண்டாம், கண்ணில் பூச வேண்டாம், அந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் செய்ய வேண்டாம். ஆனால் ஆண்டவர் வந்து ஓய்வு நாளை வந்து ஆசாரிப்பை வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் வந்து இந்த அற்புதங்கள் செய்யலைன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அந்த எருசலேமோட குளத்தில் போய் நீ வந்து கழுவு அப்படின்னு சொல்லும்போது அந்த நீங்கள் ஹிஸ்ட்ரியை படித்து பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ராஜா அது கட்டின அந்த குளம், அந்த குளத்தில் தான் வந்து முதல்ல எல்லா பண்டிகை நாளன்று எல்லா பேருமே வந்து அந்த மவுண்ட்டுக்கு அந்த டெம்பிளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து அங்கே வந்து அவங்க பியூரிஃபிகேஷன் பண்ணிட்டு போகிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ரிச்சுவலிஸ்டிக் எல்லாமே வந்து ஆண்டவர் உருவாக்குனது. அவர் வந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நியமித்த அந்த பாதைகளை அவர் வந்து தப்புன்னு சொல்லலை. ஆனால் இவங்க வந்து அதுக்கு மேலே ஆட் பண்ணி இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே வாசிக்கும்போது தெரியும். மோசே காலத்தில் அந்த விருத்தச்சேதனம் பண்ணது ஓய்வு நாளில் பண்ணாங்க. அதை மட்டும் நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவரோட கேள்வி எங்கே போகுது அப்படின்னா, பரிசேயர்களோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகுது. எதனால் நீங்கள் வந்து மென்மேலும் வந்து மனுஷங்க கொண்டு வந்த அந்த ரிச்சுவல்ஸை உள்ளே கொண்டு வந்தீங்க, தேவன் சொன்னது ஒன்று, ஆனால் நடக்கிற காரியங்கள் வேறு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விளக்குறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? சரி, ஸோ நம்ம முதல் காரியம் என்ன பார்த்தோம்? அவனுக்கு கண் பார்வை கிடைத்ததை பார்த்தோம். அந்த கூட இருந்த அந்த சீஷர்கள் எல்லாமே, பரிசேயர்கள் எல்லாமே வந்து அவனை ஒரு பாவியாக பார்த்தாங்க. அவன் வந்து ஒரு பாவம் செய்ததுனாலையோ இல்லை அவனோட தகப்பன்மார்கள் பாவம் செய்ததுனாலையோ அவனுக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் வந்து விசுவாசம் அறிக்கையிட்டதுனால அவனை வந்து உலகத்தை விட்டு தள்ளி வைக்கிறத பார்க்குறோம். அந்த சினகாகை விட்டு வெளியில் அனுப்புறதை பார்க்குறோம். நம்ம அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, இவன் வந்து உண்மையிலேயே வந்து பிறவிலேருந்து கூட்டனா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா அம்மா எதுக்கு பயப்படுறாங்க? நம்மளை வந்து சினகாக விட்டு தேவாலயத்தை விட்டு வெளில அனுப்பிச்சிடுவாங்க, அதனால் நீ வந்து பெரிய வளர்ந்த மனுஷன் அவன்டே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அங்கேருந்து யூதர்களுக்கெல்லாம் என்னென்னா, தேவாலயத்தில் இருக்கணும், ஆனால் மனுஷங்க தான் தேவாலயத்தை விட்டு தள்ளி விடுறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஆண்டவர் அதை உடைக்கிறதுக்காக தான் ஆண்டவர் வந்தார் இல்லையா? ஹல்லேலூயா. ஸோ அந்த காரியத்தை பார்க்குறோம். யூதர்களே வந்து அந்த மனுஷனை வெறுத்ததை நம்ம பார்க்குறோம். அதே போல் அவன் வந்து ஒரு காரியம் செய்கிறான். பார்வை அடைந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, மறுபடியும் வந்து அந்த தேவாலயத்தை விட்டு அவனை புறம்பே தள்ளினதுக்கு அப்புறம் ஒரு காரியம் நடக்குது இல்லையா? எந்த வசனம்? 37-38 வாசிங்க. நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து
நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். ஸோ ஆண்டவர் வந்து அவனை பார்த்து கேட்குறாரு, தேவனுடைய புத்திரன் நான் விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். நான் தான் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து பணிந்து கொண்டு அவனை நம்ம இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கோம், ஹி வர்ஷிப்ஸ் ஹிம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அது வந்து செகண்ட் மீட்டிங். எப்படின்னா தேவாலயத்தை விட்டு தள்ளி விட்டதுக்கப்புறம் ஆண்டவர் திரும்ப வந்து அவனுக்கு அறிமுகமாகிறாரு. அவன் திரும்ப தேடி போகல, ஆனால் திரும்ப வந்து ஆண்டவர் வந்து அவன் முன்னாடி வந்து நின்று, உன்னை தேவாலயத்திலேருந்து தள்ளி விட்டாங்க, ஆனால் நானே மெய்யான தேவனின் குமாரனான்னு நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து ஆமாம் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவன் வந்து ஆண்டவரை வந்து வொர்ஷிப் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இது வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக யோசிச்சு பாருங்கள். ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹீலிங் கிடைக்குது அப்படின்னா ஓகே, உன்னால் எழுந்து இப்போ வேலை செய்ய முடியும், நடக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும், உன்னால் சாட்சியாக வாழ முடியும். ஆனால் அந்த ஆண்டவருடைய தொடுதல் அந்த அந்த இருக்கணும். அந்த இரண்டாம் தொடுதல் எதை குறிக்குது அப்படின்னா அந்த born again எக்ஸ்பீரியன்ஸை குறிக்குது. ஒரு மறுபிறவி எடுக்கிறத நம்ம குறிக்குது இல்லையா? ஸோ ஆண்டவரை வந்து விசுவாசித்து அறிக்கையிட்டு அதுபோல் அவர் தான் உண்மையான தேவன்கிற அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளே எப்போ வருமோ அப்போ வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம இன்னும் ஸ்திரப்பட்டு அவரை வந்து நம்ம வர்ஷிப் பண்ணுற அளவுக்கு நம்ம போகிறோம். அவரை வந்து தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குற அளவுக்கு நம்ம போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த வாழ்க்கையை மாற்றி போடுற காரியங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அவன் வந்து வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த வர்ஷிப் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு சில காரியங்கள் செய்கிறான். நம்ம மேலே வாசிக்கலாம். அந்த அந்த தேவாலயத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டதுக்கப்புறம் ஆண்டவரோட நம்பினதுக்கப்புறம் 40-41 வாசிங்க, கடைசி 2 வசனம். கூட இந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்டபொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடரா இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடினாலே உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். ஸோ பரிசேயர்கள் கேட்குறாங்க, அப்போ நாங்கள்லாம் எங்களை நீங்கள் குருடன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் அதுக்கு மேலே இருக்கிற ஒரு சில வசனங்கள் வாசிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 29 வாசிக்கலாம். மோசையுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். பரிசேயர்கள் இப்படி சொல்கிறாங்க இயேசுவை பார்த்து. அதற்கு அந்த மனுஷன் அவர் என் கண்களை திறந்ததும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? இந்த குருடன் சொல்கிறான். அப்புறம் என்ன சொல்கிறான்? பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டார் என்றான். ஸோ அதுக்கு வந்து பரிசேயர்கள் வந்து பார்க்குறாங்க, இவன் வந்து ஒரு சர்மன் மாதிரி எடுக்கலாம். அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் தான் சொன்னீங்க தேவன்கிட்டேருந்து வரலன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உலகத்தில் யாருமே பண்ணதுன்னு நானும் கேள்விப்பட்டதில்லை, யாருமே கேள்விப்பட்டதில்லை. அப்போ எப்படி நீங்கள் வந்து இவரை வந்து இப்படி வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பரிசேயர்கள் என்ன சொல்கிறாங்க? 34ஆம் வசனத்தில், அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளி விட்டார்கள். ஸோ பரிசேயர்கள் என்ன பண்ணுறாங்க? நீயே பாவி, நீ வந்து எங்களுக்கு வந்து ப்ரீச் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறத பார்க்குறோம். ஆனால் தேவாலயத்தில் வந்து எப்போ ஒருத்தனை தள்ளி விடப்பட்டாங்களோ அப்போ தான் வந்து ஆண்டவர் வந்து அவனுக்கு இரண்டாம் ஒரு தரிசனத்தை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை மாற்றி போகிறத பார்க்குறோம். அவன் வந்து ஒரு பிலீவராக ஆகிறத பார்க்குறோம் இல்லையா? எத்தனை பேர்கிட்ட ஆண்டவர் வந்து கேட்டார், நான் தேவனுடைய குமாரன் நான் என்று அவரை வந்து வெளிப்படுத்தினது எத்தனை பேர்கிட்ட? அவர் சர்மன் ஆன் த மவுண்டில் அந்த மாதிரி சொன்னாரா? எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க. எத்தனையோ பேருக்கு அப்பவும் பிட்டு கொடுத்தாரு, மல்டிப்ளை பண்ணி கொடுத்தாரு. அவங்ககிட்டலாம் நத்தானியல் நீரே மெய்யான தேவனுடைய குமாரன்னு சொல்லிட்டு சொன்னார். பேதுரு சொன்னார். ஒரு டிசைபிள் லெவலில் ஆண்டவருடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது தான்
யூ க்ரோ டு தட் லெவல். ஸோ இவன் வந்து எந்த லெவலுக்கு போயிருக்கான் அப்படின்னா, ஒரு பேதுரு, ஒரு நத்தானியல் லெவலுக்கு போயிருக்கான் ஆண்டவருடைய அறிகிற அறிவில். அவரை பற்றி அறிஞ்சு கொண்டு அவரை வர்ஷிப் பண்ணுற அளவுக்கு அவன் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கான். அப்படின்னா அவனோட க்ரோத் வந்து ஒரு குருடனாக இருந்து உலகத்தில் ஒன்றுமே தெரியாமல் இருந்த அந்த ஒரு சந்திப்புனால் அவனுக்கு ஃபஸ்ட்டு கண்ணோட பார்வை தெரிஞ்சுது. அந்த 2ஆம் சந்திப்புனால் அவனோட மனம் மாறி அவன் வந்து முழுமையாக ஆண்டவரை வந்து ஏற்றுக்கொண்ட காரியத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பரிசேயர்களை கேட்குறாங்க, ஓ ஓகே, அப்போ நீங்கள் வந்து எங்களை குருடன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது கடைசி வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் குருடராக இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. பரிசேயர்கள் வந்து அவங்களால ஃபிசிக்கலாக பார்க்க முடியுது, ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே கண்ணு தெரியுது, அதனால தான் படிச்சிருக்காங்க. அவங்களால ஸ்பிரிச்சுவலாக பார்க்க முடியுது, ஏன்னா அவங்க வேதத்தை வாசிச்சிருக்காங்க, அவங்க வந்து தேவ வார்த்தையை படிச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்க கண்கு மூடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த மனுஷனுக்கு வந்து கண் பார்வையும் இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் சைட்டும் கிடையாது. ஆனால் அந்த ரெண்டையுமே ஆண்டவர் கொடுத்து சீஷர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறாரு, பரிசேயர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறாரு. சீஷர்களுக்கு என்ன பாடத்தை கற்பிக்கிறார் அப்படின்னா, இந்த ஹீலிங் வந்து இந்த கண் பார்வை தெரியாத ஒரு குறை வந்து என்னுடைய கிரியை வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்காக சீஷர்களுக்கு அவர் காட்டுறதை பார்க்குறோம். அதே போல் பரிசேயர்களுக்கும் ஒரு பாடத்தை கற்பிக்கிறத பார்க்குறோம். நீங்கள் வந்து வெறும் கண் பார்வை தெரிஞ்சு நான் ஆண்டவரை பார்க்குறேன், நான் ஆண்டவர் வசனத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் அவரை அறிஞ்சு அவரை ஆராதித்து அவரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு டிசைப்பிளாக மாறக்கூடிய நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறத ஆண்டவர் விருப்பப்படுறாரு இல்லையா? ஸோ 2 காரியம் பார்க்குறோம். ஃபிசிக்கல் வேர்ல்டில் பார்க்குறோம், அவன் கண் தெரிஞ்சது. நம்ம ஸ்பிரிச்சுவல் சென்ஸில் பார்க்குறோம், அவன் வந்து ஆவிக்குரிய அர்த்தங்கள் அவனுக்கு புரிய வருது. யார் தேவன்கிறத அவனால் கண்ணில் பார்க்க முடியுது. ஆண்டவரே கேட்குறாரு, நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பணிந்து ஆராதிக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது தேவன் வந்து யூத குலத்திற்காக வந்தார். ஆனால் எல்லா மனுஷங்களும் ரட்சிக்கப்படுறதுக்காக தான் வந்தார் இல்லையா? இப்போது யூத ஜனங்களுக்காக வந்ததுக்கான ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அவர் தாவீதின் வித்து, அவர் வந்து ஆபிரகாமோட வாக்குத்தத்தம் மூலியமாக வந்த தேவன் அவர் இல்லையா? எப்போ இருந்து ஆரம்பிக்குது அது? ஆதாம் காலத்திலேருந்து ஆண்டவர் வந்து இந்த ஏதேன் தோட்டத்தில் வந்து ஆதாம் ஏவாளையும் வைத்து தன் பிள்ளையை போல வைத்து பாதுகாத்து கொண்டிருந்த காலத்தில் வழி தவறி பாவத்தில் விழுந்ததுனால அந்த ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளிப்படுத்தப்பட்டு அவங்க வந்து துரத்தி விடப்பட்டு வெளியில் வந்து வாழ்கிறத பார்க்குறோம். நம்ம இன்னும் ஏதேன் தோட்டத்தில் வெளில தான் இருக்கோம் இல்லையா? நம்ம வந்து பாவத்தில் நம்ம தாவீது என்ன சொல்கிறாரு, என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தைத்தால் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பாவியாக பிறந்து ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சின்ன பிள்ளை பிறந்த உடனே நம்ம எதுவுமே சொல்லித்தர வேண்டாம். அது வந்து ஒரு டாயை கொடுத்து அது ஒழிச்சு தான் வைக்கும், யாருக்குமே ஷேர் பண்ணாது. ஸோ இட் இஸ் இன்பில்ட் இன் அஸ். அது வந்து பை டிஃபால்ட் நம்ம வந்து அப்படி தான் இருந்திருக்கோம். ஆனால் இந்த வழி நடத்தல் இல்லை. அவர் வந்து சொல்கிறாரு, நானே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த வெளிச்சம் அடிக்கும்போது தான் வந்து இந்த இருள் எல்லாம் நீங்கி போகும். அந்த வெளிச்சம் இல்லை அப்படின்னா கண் இருந்தும் பார்வை தெரியாது, ஞானம் இருந்தும் மண்டையில் ஒன்றும் ஏறாது. ஸோ ஆண்டவர் வந்து எல்லா உலகத்திற்காகவும், அவர் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக எல்லா மக்களுக்காகவும் தான் வந்து உயிர் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ 9ஆம் அதிகாரத்தில் நம்ம முதல் வசனம் வாசித்தது போல் அவர் வந்து அப்புறம் போகையில் அப்படி வரும்போது ஒரு குருடனாகிய ஒரு மனுஷனை என்னையை கண்டார் அப்படின்னு நம்ம கண்களை மூடி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லலாம், என்னையை பார்த்தாரு, நான் வந்து குருடனாக உட்காந்துருந்தேன், அவர் என்னையை பார்த்தாரு, அவர் வந்த உடனே என்னை பார்த்தாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் வந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுற ஞானம் கூட இல்லாமல் இருந்தேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர்னால் என்னன்னு தெரியாது, தேவன்னா என்னன்னு யாருன்னு தெரியாது, கண் பார்வைன்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் படிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து சாப்பிட்ணும், பிச்சை எடுக்கணும், சாப்பிட்ணும், அவ்வளோ அது மட்டும் தான் தெரிஞ்சுதான் இருந்துச்சு. ஸோ அவர் என்னை கண்ணோட கண் பார்த்து எனக்கு வந்து நான் கேட்காத ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்தார். எனக்கு
ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு பார்வையை கொடுத்தாரு. அந்த பார்வையை கொடுத்ததுனால எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, என்னால் தேவனை பார்க்க முடிஞ்சுது. அந்த பாதையை வந்து அவர் ஓப்பன் பண்ணி விட்டாருன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. யூதர் மக்களுக்காக அவர் வந்தாலும் அந்த திரைச்சீலை கிழியும் போது யூத மக்கள் மாத்திரம் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதுக்கு உண்டான வாசல் அவர் திறந்து வைக்கல. அவர் எல்லாருக்குமே எனக்கு இன்னொரு காரியம் நான் தியானிக்கும் போது ஆண்டவர் காமிச்ச விஷயம், ஜென்டைல்ஸ், அது தமிழ் என்ன சொல்லுவாங்க, புறஜாதியாருக்கு வந்து சுவிசேஷம் சொல்ல யாரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்? பவுலா பேதுருவா? பேதுருவா? 2 பேரும். ஃபஸ்ட்டு யாரை தேர்ந்தெடுத்தார்? பேதுருக்கு வந்து ஒரு கனவு வரும் இல்லையா. அந்த கனவில் வந்துட்டு அந்த ஒரு பிளாங்கெட்டில் வந்து எல்லா மிருகங்களையும் வந்து காமிச்சு கொர்னேலியோவோட வீட்டுக்கு போக வைப்பார். அங்கே போனவுடனே அவர் வந்து ஒரு அழகான வசனத்தில் சொல்லியிருப்பாங்க, அக்காலத்திலே நடந்தது போல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். எப்படி வந்து அந்த மேல் வீட்டறையில் வந்து ஆவியானவர் வந்து மகிமையாக இறங்கினாரோ அதே போல் அந்த கொர்னேலியோ வீட்லேயும் இறங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ ஆண்டவர் வந்து பட்சபாதம் பார்க்காம ரசிக்கிறவர் இல்லையா. அவரோட ஆவியானவர் வந்து எல்லார் மேலேயும் ஊற்றுவார். மாம்சமான யாவர் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா. ஸோ பேதுருக்கு வந்து கொடுக்கப்பட்ட விஷன் அது. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து பவுலை விட்டுறாரு. சரி, என்னால் பண்ண முடியல, அவன் பண்ணுறான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு கிளாஷ் வரும், 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. அப்போ வந்து பவுல் சொல்லுவார், பேதுருவை திருத்துவார். நீங்கள் அப்போ வந்து பேதுரு எழுந்து, ஏன்னா பேதுரு வந்து ஆண்டவரோடையே 3 வருஷம் பயணித்த மனுஷன் இல்லையா, ராக்குன்னு சொன்ன ஒரு மனுஷன். ஆனால் அவரை வந்து என்ன சொல்லுவார்னா, சரி பவுல் சொல்கிறாரு, ஆண்டவர் வெளிப்படுத்தல் அது எனக்கும் தெரியும், ஆண்டவர் வந்து புறஜாதிகளுக்காகவும் ரத்தம் சிந்தினார், அவருக்காகவும் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட மினிஸ்ட்ரி அது, நான் வந்து எதுவுமே தடை செய்ய மாட்டேன், தப்பு கிடையாது. ஏன்னா அவர் வந்து விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 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 கொள்கையோடு இருந்த மனுஷனை பவுல் சொல்லுவார், ஆண்டவருக்குள்ளே விருத்த சேதனம் உள்ளவனும் இல்லை இல்லாதவனும் இல்லை, ரோமன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, எல்லா பேருமே ஆண்டவருக்குள்ளே ஒன்று தான் இல்லையா. ஸோ ஆண்டவரோட கிரியை எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் அவர் மரித்து உயிர்த்தெழுது வந்ததை நம்ம பார்க்குறோம். இந்த குருடன் மாதிரி தான். இந்த குருடன் வந்து யூதனாக இருந்ததுனால அவரோட பார்வை அங்கே படல. ஏன்னா சமாரிய ஸ்திரீ மேலே அவரோட கண் பட்டுச்சு. அவங்க யூதர் கிடையாது. எத்தனையோ பேர் வந்து நீங்கள் எத்தனையோ எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆண்டவர் வந்து யூதருக்குள்ளே இவன் இருந்தான் இல்லையா, பேர் என்ன, மத்தேயு, அவர் என்ன டாக்ஸ் கலெக்டர் இருந்தானா, அவன் மேலே கண் பட்டுச்சு. நிறைய குள்ள சகையு இருக்காப்புல அவரோட. ஸோ ஆண்டவர் வந்து பட்சபாதம் பார்க்காம ரட்சிக்கிறவர். ஆனால் அவரோட ரட்சிப்பு வந்து ஒன்ஸ் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, முதல் காரியம் ஒரு அஸ் அ ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அற்புதங்களுக்கு மாத்திரம் வராமல் அந்த அற்புதம் செய்த கர்த்தருக்கு நன்றி செலுத்த முதல் ஸ்டெப்பாக அவங்க திரும்ப வரணும். எத்தனையோ பேர் வந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டு செல்கிறவங்க நம்ம பார்க்குறோம். ஆனால் திரும்ப வந்து நன்றி சொல்கிறவங்க ரொம்ப கம்மியான பேர். அவங்க நன்றி சொல்கிறதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த் எடுத்துட்டாங்கன்னு நம்ம விசுவாசிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் அவங்க வந்து நன்றி செலுத்திட்டாங்க, அவங்க வந்து திரும்ப ஆண்டவருக்குள்ளே இன்னும் நான் வளரணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க எடுக்கிற 2வது ஸ்டெப்பை என்னவாக இருக்கும், ஞானஸ்நானமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஆண்டவருக்குள்ளே அறிக்கையிட்டு, நான் வந்து ஒரு சாட்சியாக நான் வாழ போகிறேன், அவரை நான் வந்து ஒரு பப்ளிக்காக நான் டிக்ளேர் பண்ணி, நான் அவர் தான் என்னோட தேவன் சொல்லிட்டு நான் வந்து உலகத்திற்கு தெரியப்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு இந்த குருடன் பண்ணது போல் எல்லா பேரும் கேட்குறாங்க, இவன் வந்து இவனா இல்லை இவன் மாதிரி வேறு யாரா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் தான் ஞானஸ்நானம் எடுத்தேன், நான் இவர் தான் தேவனே எனக்கு அடித்து சொல்ல முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவன் அறிக்கையிடும்போது அவன் அந்த 2வது ஸ்டெப்புக்குள்ளே போகிறான். 3வது ஸ்டெப்புக்குள்ளே எப்போ போகிறாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த புரிதல், அந்த அறிதல் உள்ளே வரும்போது, அவருடைய ஆவியானவர் வந்து உள்ளே வந்து அவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுத்தரும்போது, அவரோட முழுமை தன்மையை வந்து உணரும்போது,
யூ cannot resist பட் ஜஸ்ட் kneel down and worship him இல்லையா? ஸோ விழுந்து ஆராதிக்கிற நம்ம காரியங்களை பார்க்குறோம். அதே ஆராதனை தான் இன்னும் பல கோடான கோடி தேவதூதர்கள் இன்னும் பண்ணி கொண்டு இருக்காங்க. அவங்க பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. ஏன்னா அவர் என்றைக்குமே வந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் இல்லையா? அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சரியா? நம்ம என்ன பண்ணுவோம், கண்களை மூடி நம்ம ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிச்சுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், அப்பா நாங்கள் எங்கேயோ கிடந்தோம், எங்கேயோ வந்து ஒரு உலகமே அறியாத ஒன்றுமே தெரியாத பாவத்தில் விழுந்து கிடந்த ஒரு குருடனாக நாங்கள் இருந்தபோது ஆண்டவரே உங்களுடைய கண்கள் எங்கள் மேலே பட்டது ஆண்டவரே. அப்பா அழகான கண்கள் எங்களை கண்டதுனால அப்பா நாங்கள் முடிஞ்சிச்சு, எங்கள் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு நாங்கள் நினைக்கும் போது ஆண்டவரே இப்போ எங்களுக்கு ஒரு புது ஜீவனை கொடுத்தது நீங்கப்பா. எங்களோட கண் பார்வை மாத்திரம் நீங்கள் திறந்து வைக்கல அப்பா, எங்களோட மனக்கண்ணையும் திறந்து வைத்தீங்க. அந்த மனசுக்குள்ளே நீங்கள் வந்து குடியேறினீங்க அப்பா. அந்த மனசுக்குள்ளே நீங்கள் இன்னும் கிரியைகள் செய்து கொண்டு இருக்கிறீங்க, அந்த மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீங்கள் இன்னும் எங்களை புடமிடுங்க அப்பா. நாங்கள் பரிசேயர்கள் பேசுகிறத நாங்கள் கண்டுக்காமல் அப்பா, நான் இந்த உலகத்தின் மக்கள் வந்து எங்களை வந்து என்ன தான் இவன் வந்து அப்படி இவங்க வந்து அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ்ட்டை வந்து நிறைய நினைவுபடுத்தினாலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒரு புது சிருஷ்டியாக மாறின பின்பு அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வானத்திற்கும் அந்த பூமிக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் நீங்கள் அகற்றி போட்டுட்டீங்கன்னு நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறபடி ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது எங்களை விட்டு எப்பயோ விலகி ஓடிடுச்சு நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்போ இன்னும் எங்களை வந்து நீங்கள் உருமாற்றி வருவதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ நாங்கள் ஆராதித்தது போல் நாங்கள் இன்னும் சந்தோஷமாக உற்சாகமாக அப்போ அவங்க பிரசனத்தில் வந்து ஆராதிக்க உங்கள் ஆலயத்தில் வந்து நாங்கள் ஆராதிக்க அப்போ எங்களுக்கு இன்னும் எங்களுக்கு வந்து கிருபை கொடுங்க. இன்னும் எங்களை வந்து புடமிடுங்க. இன்னும் உங்களை போல் மாறக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்போ அதே போல் அப்போ இந்த காரியத்தில் நாங்கள் கற்றுக்கிறோம். இந்த உலகத்தின் காரியங்களில் கண் பார்வை கிடைக்குது, தெரியுது, நான் வேதத்தை வாசிக்கிறேன்னு மாத்திரம் இல்லாமல் அந்த வேதம் எங்களுக்குள்ளே போய் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அப்போ நாங்கள் வேதத்தை வாசிக்காமல் வேதம் எங்களுக்கு புரிகிற மாதிரி ஆவியானவர் எங்கள் பக்கத்தில் உட்காந்து எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது தான் எங்களுக்கு நிலைக்குமா ஆண்டவரே. அப்போ நாங்கள் உலகத்தில் நாங்கள் யூடியூப் பார்த்தோ இல்லைனா வந்து நாங்கள் மற்றவங்களுக்கு கேட்டோ நாங்கள் கற்றுக்காமல் அப்போ நாங்கள் உட்காரும்போது ஆவியானவர் எங்களோடு பக்கத்தில் உட்காந்து எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த புத்தகத்துக்குள்ளே ஆண்டவரே நீங்கள் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறீங்க. அந்த பொக்கிஷத்தை நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் கிருபை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் விட்டுட்டு அதெல்லாம் விற்றுட்டு நாங்கள் அதை வந்து கொண்டு வந்து இந்த ட்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான இந்த காரியத்தில் நாங்கள் சரண்டர் பண்ணுறோம் ஆண்டவரே. அப்போ எங்களோட டைம், எங்களோட எஃபர்ட்டு, இப்போ எங்களோட எல்லாத்தையும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆனால் நாங்கள் இது எங்களோட கையினால் செய்யலை அப்போ. நீங்கள் என்னையோ என்றைக்கோ பேர் சொல்லி அழைத்து அப்பா உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஊற்றி அப்பா அவர் வந்து எங்களுக்காக மன்றாடுகிறார். நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அவர் ஒரு தேற்றரவாளாக எங்கள் தேற்றுகிறார். நாங்கள் கீழே விழுகும்போது எங்களை கை தூக்கி விடுகிறார் ஆண்டவரை. அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்போ. நீங்கள் சொன்னீங்க நான் போகிறேன், ஆனால் நான் போகிறது நல்லது, அப்போ தான் ஆவியானவர் வரும்போது அப்போ உங்களுக்கு சகல விஷயத்துலையும் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும்னு சொன்னீங்க அப்போ. எல்லாத்துலேயும் நாங்கள் வெற்றி கொள்வோம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்போ. நாங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கொள்றதுக்குன்னார கிருபை நீங்கள் கொடுங்க ஆண்டவரை. அப்போ இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு வெளிச்சமாக உப்பாக எங்களை வைங்க. எங்கள் கண்களுக்கு காணாமல் இருக்கலாம் அப்போ, எங்கள் காதுகள் கேட்காமல் இருக்கலாம், ஆனால் உம்முடைய வார்த்தை என்று மாறாதது. நீர் உண்மை உள்ளவர் அப்பா. உம்முடைய கிரியைகள் யாராலையும் தடுக்க முடியாது. நீர் செய்ய நினைத்தது என்றுமே தடைப்படாது. நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் இன்னும் பெரிய காரியங்கள் செய்யுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் புடமிடுங்க அப்பா. தங்கத்தை புடமிடுவது போல் எங்களை புடமிடுங்க ஆண்டவரை. அப்போ நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, நாங்கள் எதையுமே ஹோல்ட் பண்ணக்கூடாது டைட்டாக அப்போ. எல்லாத்தையுமே உங்கள் கருத்தில் நாங்கள் ஈஸியாக விடுறோம் ஆண்டவரை. ஏன்னா எங்களுக்கு முழு நம்பிக்கை உங்கள் மேலே இருக்குது, முழு தைரியம் அப்பா, முழு விசுவாசம் உங்கள் மேலே இருக்குது ஆண்டவரை. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் எங்கள் கரத்துலேருந்து விட்டு நாங்கள் உங்கள் கரத்தில் விடுறோம் ஆண்டவரை. அப்போ எங்களோட வேலை ஸ்தலத்தில் அப்பா, எங்களோட பர்சனல் ஃபினான்ஸு அப்பா, எங்களோட சபை காரியங்கள் எல்லாத்தையுமே உங்கள் கரத்தில் விடுறோம் ஆண்டவரை. அப்போ
உங்கள் கரத்தில் இருக்கும்போது நாங்கள் சந்தோஷமாக ஒரு நிம்மதியாக ஒரு உற்சாகமாக நாங்கள் இருப்போம். ஏன்னா எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கொள்வீங்க, நீங்கள் எங்களுக்கு வழி காட்டுவீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் வரப்போகிற ஒவ்வொரு சண்டே சர்வீஸ் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம். இப்போ நாங்கள் படிக்கும்போதும் சரி, நாங்கள் ஜெபிக்கும்போது உங்களை பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். அப்போ இன்னும் வர முடியாத மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை நீங்கள் பாதுகாத்து வாங்க, நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தினால் நிரப்புங்க. அப்போ ஆல்வின் ட்ராவல் பண்ணுறாரு, ஒரு ட்ராவலில் உங்கள் பிரசன்னம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அதே போல் பாஸ்டரோட மினிஸ்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க போகிற வரையிலையும் எல்லா இடத்துலையும் அப்பா அபியானவர் அப்பா அபிஷேகம் எல்லாம் நல்லபடியாக இருக்கட்டும். நல்லபடியாக அவர் செய்யக்கூடிய இந்த கிருபையை கொடுங்க ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்கள் தொட்டு அப்பா நீங்கள் சுகமாக்குங்க. எந்த ஒரு குறைவுகளோடு வந்தவங்களும் அவங்க நிறைவாக நீங்கள் அனுப்பிச்சுடுங்க ஆண்டவரே. பிள்ளைங்க ஸ்கூல் போகையில் வரைக்கும் உங்கள் பிரசன்னம் கூட இருக்கட்டும். அப்போ பெரியவங்க வயசானவங்க அவங்க ட்ராவல் பண்ணும்போது அப்பா ஜான் பீட்டர் அம்மாக்காக நான் ஜெபிக்கிறோம். அவங்க ட்ராவல் பண்ணும்போது உங்கள் பிரசன்னம் கூட இருக்கட்டும். நல்ல சுகத்தோடு அவங்க சென்று வரக்கூடிய கிருபையை கொடுங்க. அங்கே சென்று அப்பா அவங்களுடைய காரியங்கள் செய்யும்போது அப்பா மகிமையாக நீங்கள் இறங்குங்க. உங்கள் காரம் எப்பயுமே அவங்க மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேற்றுங்க, இன்னும் பெரிய காரியங்கள் செய்யுங்க, வழிநடத்துங்க. உங்களுக்குள்ளே வளர, உங்களுக்குள்ளே நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள, உண்மை மாத்திரமே நாங்கள் சார்ந்திருக்க, உண்மை இறுக்கி பற்றி கொள்ளக்கூடிய இந்த கிருபை எங்களுக்கு கொடுங்க. எல்லா துதிகளும் மகிமை உங்களுக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நான் சேர்ந்து சொல்ல, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ரிச்மண்ட் பகுதியில் இருக்கிறவங்க தமிழில் ஆராதனை பண்ணணும், மெசேஜ் கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா இங்கே எவ்ரி சண்டே 5 to 6:30 ஷேடி குரு சர்ச்சில் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்படுறவங்க நேரில் கலந்துக்கலாம். உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டோ இல்லைன்னா ஆஃபரிங் ஏதாவது கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை சப்மிட் பண்ணிங்கன்னா எவ்ரி டைம் நாங்கள் ப்ரே பண்ணும்போது உங்களுக்காக ஜெபிச்சுக்குவோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ.